தெரியாது. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் சங்கடங்களை சமாளிப்பது எப்படி. ஆசிரியர் எம் முத்துத்தாளத்தி எம்ஏ. 1984 வெளிவந்த புத்தகம் கண்ணம்மாள் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இதுல சங்கடங்களை சமாளிப்பது, சங்கடங்கள்லாம் பொதுவா நமக்கு என்ன தெரியும், கொஞ்சம் இது பழைய காலத்து மொழி மாதிரி தெரியுதுல. இப்போ நம்ம சங்கடம் என்ன நினைக்கிறோம், பிரச்சனை தான் அவர் சங்கடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகள் அப்படின்னா, பிரச்சனை வந்த உடனே நாம் என்னவாயிடும், ஒரு பிரச்சனையே நமக்கு வருது, அது நம்ம சமாளிக்க முடியலன்னா நமக்கு கஷ்டமா இருக்குதா இல்லைங்களா? கட்டாயம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டம் என்பதை கவலை தான். நாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம புலம்புவோம். அப்போ அந்த பிரச்சனைகள் வந்த உடனே அதை சமாளிக்க தெரியலன்னா நிச்சயமாக கவலை வரும். இந்த கவலை வந்துச்சுன்னா அந்த கவலையை நாம விட முடியுமா? பிரச்சனையை சமாளித்தாதான் நாம என்ன பண்ண முடியும், இந்த கவலை நம்ம விட்டு போகும். அந்த பிரச்சனையை சமாளிப்பது எப்படி என்று ஆசிரியர் எங்க கொடுக்கிறாருன்னா, கவலை நம்ம பிடிக்கவில்லை, நாம தான் என்ன பண்றோம், கவலையை பிடிச்சிருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி பேஸ் பண்றதுன்னு ஒருவேளை நமக்கு தெரியலன்னா நாம என்ன பண்ணணும், அனுபவம் வாய்ந்தவர்களிடத்துல நாம ஒரு ஆலோசனை கேட்கலாம். எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் இருக்கு, சங்கடம் இருக்கு, இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு. அப்ப அனுபவசாலிகளிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக அவர்கள் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்வார்கள். அந்த ஆலோசனை பிரகாரம் நாம அந்த பிரச்சனைகளை கையாளும் பொழுது நமக்கு கவலை ஈஸியா போயிடும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்துடும். அந்த காரியத்தை நாம வெற்றிகரமாக முடித்து விடுவோம். அப்போ அந்த கவலை என்பது அதிலே நம்ம உழண்டு கிடந்துன்னு வச்சுங்களா, அதுவா போகாது. நாம தான் அந்த கவலையை விட முடியும். நாம விட முடியும்னு நினைச்சா நிச்சயமா விட முடியும். விட முடியாம அதிலே முடங்கி கிடந்தோம்னா எங்கேயாவது ஒரு மூலையில போயிட்டு, ஐயோ இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படி என்று நாம் என்ன பண்ணோம், புலம்பிக் கொண்டுதான் இருக்கும். இப்போ கவலையை விடுவதற்கு ஒரு 3 வழிகளை ஆசிரியர் இந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். முதலாவது, இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் அவர் கூறுகிற கருத்துக்கள். இந்த புத்தகத்தை கவனமாக படிக்க வேண்டும். இரண்டாவது, அதை பற்றி சிந்திக்க வேண்டும். என்ன கருத்துக்களை இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார் அப்படி என்பதை சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, அதை செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்துவது என்பதை நாம் என்ன பண்ணணுமா, அதை யோசித்து செயல்படுத்த வேண்டும். இந்த 3 காரியங்களை இந்த புத்தகத்தை நன்றாக படித்து, ஒரு முறைக்கு 2 முறை படிக்க வேண்டும். முதல் முறையை மேலோட்டமாக நாம் படித்து சென்றால் நிச்சயமாக இந்த புத்தகம் நமக்கு புரியாது. ஆக இந்த புத்தகத்தை இந்த 3 படிகள் மூலமாக நாம தெளிவாக படித்து நம்முடைய பிரச்சனைகளை நாம சமாளித்துக் கொள்ளலாம் என்று இங்கே ஆசிரியர் கூறுகிறார். கவலை பற்றி கொண்டு ஒரு மூலையில முடங்கி கிடப்பதால் நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது. இந்த கவலையிலிருந்து வெளிவர வேண்டும். கவலை நம்மை தின்பதற்கு முன்பாக நாம் அதை தின்று ஜீர்ணித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் கவலைப்படாமல் இருக்கும். உண்மைதானே? கவலை நம்மை தின்பதற்கு முன்பாக நாம் அதை தின்று ஜீரணித்து விட வேண்டும். இப்படிதான் சொல்கிறார். அந்த பொதுவா நம்ம கிராமங்கள்ல பேசிக்குவோம், புலி வருது அப்படின்னு. புலி வந்தா கூட அந்த ஊருக்கு வந்தா நிச்சயமா யாராவது ஒருத்தரை தான் அடிக்கணும். உண்மையா இல்லையா? ஒருத்தரை அடிச்சு இழுத்துன்னு போயிடும். ஆனா அந்த கிராமத்துல 500 பேருக்கு 500 பேரும் அடிச்சு சாப்பிட்டாங்க. ஆனா அந்த 500 பேருக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அப்ப புலியால சாகிறவர்களை விட பயத்தால கிளியால சாகிறவர்கள் தான் அதிகமா இருக்கிறது. உண்மைதானே? அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு தைரியம் வேணும். என்ன பண்ண போகுது புலியை எதிர்க்கிற ஒரு தைரியம் நமக்கு இருந்தா, அந்த நம்முடைய இலக்கியங்களை படிச்சிருக்கோம். பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முறத்தை எடுத்து புலியை விரட்டி இருக்கிறாங்க. அப்ப தைரியம் இருந்தால் நிச்சயமாக ஒருவேளை முறத்தை எடுத்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி அவர் விரட்டினார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பழப்புலி எதை பிடிக்கிறது என்றால் அந்த பெண்ணினுடைய தைரியத்தை குறிக்கிறது. ஆகவே
இந்த பாம்பு கடித்து சாகிறவர்களை விட பாம்பு கடித்து செத்துறவங்க நிச்சயமா சாக மாட்டாங்க. தைரியம் இன்னைக்கு எல்லாம் மருத்துவர்கள் இருக்குது. ஆனால் அந்த பாம்பு கடிக்க போகிறது, கடித்த பயத்தில் சாகிறவர்கள் தான் அதிகம். விஷம் ஏறி செத்துறவங்க ஏதோ கொஞ்சம் தான் பாம்பு கடிச்சிச்சு, நம்ம தைரியமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நமக்கு ஒன்றும் வராது அப்படின்ற தைரியத்தோடு மேற்கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறது நிச்சயமாக சாக மாட்டாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய சகோதரன், எனக்கு என்னுடைய தம்பிக்கு அடுத்து இன்னொரு தம்பி, அவர் கிராமத்துல அப்பாவோட வயல் வேலைக்கு துணையா இருக்கும். அவருக்கு அதிகாலையில காலை எழுந்து வயல்வெளிக்கு போகும்போது இந்த பனியினுடைய தாக்கம் ஃபுல்லெல்லாம் நிறைய வளர்ந்து இந்த வரப்புல போகும்போது என்ன இருக்குதுன்னே தெரியாது. இந்த மாதிரி சீசன்ல தான் டிசம்பர் மாதம் அவரு செருப்பு போட்டுட்டு தான் போறாரு. காலைக்கு ஒரு நல்ல பாம்பு வரப்புள்ளி இந்த சைடுல இருந்து அந்த சைடு போயிட்டு ஒரு வலையில தலையை விட்டுன்னு அது எதுக்கோ காத்துனு இவர் நேரா வரவர் அதை நடுவுல முதுகுல மேய்ச்சிட்டாரு. அது உடனே நிமிந்து அப்படியே ஒரு கொத்து குத்திச்சு அவர் காலில். என் தம்பி கொஞ்சம் தைரியசாலி. பாம்பு கடிச்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த வயல்வெளியில இருக்கிற அந்த பூண்டு, கசக்கிற பூண்டை நல்லா ஒரு 2 செடியை எடுத்து அந்த இலைகள் எல்லாம் வாயில போட்டு கசக்கி மென்னிக்கொண்டு ஒரு பாறை எடுத்து தலையில வச்சுன்னு அவர் நேரம் வீட்டுக்கு வர்றாரு. எங்க வீட்டுக்கு எங்க கயனிக்கு ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் போகும். வரும்போது வழியில போறது வரவெல்லாம் எங்க தம்பி கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு மனிதன். இவன் ஏதோ விளையாட்டுக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கு கல்லு தூக்கிட்டு போறான், அந்த கல் எதுக்கு பயன்படுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு போறான். ஆனா இவருடைய நிலைமை அவர்களுக்கு தெரியாது. ஒரு துணியை எடுத்து அந்த பாம்பு கடித்த இடத்துல கட்டு போட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்தோன்னே எங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா என்ன பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு அந்த கல்லை கீழே போட்டோன்னே உடனே 2 வீலர்ல திருத்தணிக்கு கொண்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவர் குணமாயிட்டார். அவர் ஏற்கனவே அதுக்கு அப்புறமும் இன்னொரு முறையும் நல்ல பாம்பு கடிச்சிச்சு. 2 முறை பாம்பு கடிச்சு அவர் இன்றைக்கு நல்ல உயிரோட தான் இருக்கிறார். அப்போ அவர் தைரியம் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விஷம் என்ன பண்ணல, ஏறி அவர் உயிருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அப்போ பாம்பு கடித்து சாகிறவர்களை விட பயத்து சாகிறவர்கள் தான் அதிகம். அப்போ இதுல என்ன சொல்ல வரார் ஆசிரியர் அப்படின்னா, கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சங்கடங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படக்கூடாது. கவலையை நம்ம என்ன பண்ணணும், விட்டுணும். கவலையை விட்டு, அதாவது தீர்க்கக்கூடாத நோய்களினால சாகிறவர்களை விட தீர்க்கிற நோய்கள், மருத்துவம் இருக்கு, நவீன மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நோய்களினால சாகிறவர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. தீர்க்கக்கூடாத நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமை, கேன்சர், பிளட் கேன்சர், இப்படிப்பட்ட கொடிய வியாதிகள். இதெல்லாம் வந்துட்டா ஒருவேளை அதை கொஞ்சம் தள்ளி போடலாம், கொஞ்சம் நாள் கணக்கு வாழணும் கட்டி அதை முழுவதுமாக அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த வியாதியிலிருந்து வெளிவர முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வியாதிக்காரர்கள அதிகம் சாகிறதில்லை. தீர்க்கக்கூடிய நோய்களான மருத்துவருக்கு எல்லா வசதியும் இருக்கு. அப்படிப்பட்ட நோய்களான ஹார்ட் அட்டாக், டயபிட்டிஸ், தற்கொலை, இப்படிப்பட்ட காரியங்களால மறிக்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று ஆசிரியர் சொல்றார். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு ஒரு பயம். ஐயோ, சுகர் வந்துச்சு, இது எப்படி நான் சுகமாக போனேன், காலமெல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறேன். அந்த பயத்தினாலே நம்ம உட்கார்ந்து அந்த பயத்தினாலே ஒரு நடுக்கி எந்த ஒரு காரியமும் நம்ம செய்ய முடியாத வரைக்கும் போயிடுது. ஹார்ட் அட்டாக் ஒரு வியாதி தான் இல்ல. ஹார்ட் அட்டாக் என்பது நாமாவே நமக்கு வரவேற்று கொண்டிருக்கோம். இந்த காலத்துல கடினமான உழைத்தார்கள், வேர்வை சிந்தினார்கள், வெயில போய் வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு உடல் உழைப்பு என்பது அரிதாக இருக்கிறது. வேர்வை சிந்துகிறது என்பது இன்னும் அரிது. அப்போ இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா இப்ப நவீன உணவுகள், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, துரித உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுல நல்லா ஏசி போட்டு படுத்து தூங்கினா அது கொலஸ்ட்ரால் ஆகி நமக்கு அது ஒரு பாதிப்பு உருவாகுது. அதுதான் ஹார்ட் அட்டாக். அது அப்போ இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து சாதாரண வீட்டுக்கு சமைத்த உணவுகளை சாப்பிட்டு நன்றாக வேலை செய்து நன்றாக இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை. அவர்கள் உடல் உழைப்பினால இரவில் படுத்தா நன்றாக தூக்கம் வரும். தூங்கி எழுந்தாங்கன்னா மறுநாள் நம்முடைய வேலையை பார்க்கணும்னு அவர்கள் தங்களுடைய வேலையில கவனம் செலுத்துவாங்க. அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள், தீர்க்கக்கூடாத வியாதிகளினால் சாகிறவர்களோட தீர்க்கக்கூடிய வியாதிகள் அப்படியே வந்துட்டாலும் இது ஒரு வியாதி, என்ன பெரிய வியாதி, மருந்து மாத்திரையில் இருக்க தைரியமா நாம் என்ன பண்ணலாம், இந்த வியாதியிலிருந்து வெளியே வந்துடலாம் என்று அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வேலைகள் மற்ற வேலைகளை பார்க்கிறவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அப்ப மரணங்களை தவிர்ப்பது நம்முடைய கையில் தான். இந்த பயத்தினால நம்ம முடங்கி போயிட்டோம்னா
நிச்சயமா நம்ம எந்த வேலை செய்ய முடியும். அப்படி பயம் என்பது ஒரு கவலையினால் உண்டாகிறதான ஒரு காரியம். இந்த கவலை எல்லா வகை நோய்களையும் நமக்கு கொண்டு வரும். முதலாவது பயம் எதனால் வருது? கவலையினால் வருது. கவலை வந்துருச்சுன்னா அந்த கவலை எல்லா வித நோய்களையும் நமக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் நாம முதல்ல பயப்படக்கூடாது, அடுத்து கவலைப்படக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது நிச்சயமாகவே நாம் என்ன பண்ணணும்? இந்த வியாதிகளிலிருந்து மற்ற காரியங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளும். நம்மை சாப்பிடும் உணவுகளால் அதிக நோய்கள் இருக்கிறத விட நம்மை சாப்பிடுகிற உணர்வுகள் இருக்குல்ல, நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம், அந்த உணவு நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு உணவு தான், ஆனாலும் சாப்பிடுறோம். அந்த சாப்பிட்டு அந்த மாதிரி உணவுகளால் விஷம் பாயசமாகி சாப்பிடுறதை விட நம்மை தின்கிற நம்மை சாப்பிடுகிற உணர்வுகள் இருக்குல்ல, கவலை, என்னன்னா கவலை, வெறுப்பு, சுயநலம், ஒற்றுமையின்மை, இப்படிப்பட்ட காரியங்கள் அதிக நோய்களை உருவாக்கி அது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நோயாளியை மாற்றி நம்ம ஒரு மூலையில முடங்கி போக செய்யும். அப்போ நாம் உண்ணுகிற உணவுகளால் வர நோய்களுக்க நம்மை உண்ணுகிற உணர்வுகளால் வர நோய்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். இங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறார். என்னன்னா, ஒரு 45 வயதுல ஒரு தொழிலதிபர் நன்றாக படிக்கிறார், ஒரு வேலைக்கு போகிறார். அந்த வேலையுடைய அனுபவத்தை வைத்து ஒரு தொழில்துறையை ஒரு தொழிலதிபராக மாறியுள்ளார். ஒரு 10-15 ஆண்டுகளில் ஒரு பெரிய தொழிலதிபராக தொழிலதிபராக நல்ல பணம் வருது, பெயர் வருது, புகழ் வருது. அதன் பிறகு அவருடைய ஓட்டம் இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கிறதை தவிர அவர் என்ன பண்ணார்? எனக்கு தங்களுக்கு போதும் என்கிற ஒரு உணர்வு அவருக்கு வர வேண்டும். இன்னும் 45 வயதான ஆகுது, இன்னும் நம்முடைய வாழ்க்கை நிறைய ஓட்டம் இருக்குது, நம்முடைய பிரயாணம் அதிகமாகும், நம்ம நிறைய சம்பாதிக்கணும், உலக அளவில் ஃபேமஸ் ஆகும் அப்படி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய அந்த பணத்தை சம்பாதித்த அந்த தொழில் மூலமாக சம்பாதித்த பணத்தை வேறு ஒரு முதலீடுகளாக மாற்றி அதில் அதிக வருமானங்களை பார்க்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை கவனம் செலுத்துகிறனால் அவருக்கு உணவு விஷயங்களில கவனம் செலுத்த முடியல, தூக்கமின்மை, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், இவைகளெல்லாம் அவர் என்ன பண்ணிக்கணும்? ஒரு நோயாக மாறி 45 வயதில் இறந்து போகிறார். ஆசிரியருக்கு தெரிந்த ஒருவர் 87 வயதுகளுக்கு உயிர் வாழ்கிறார். அவர் ஒரு தொழிலாளி. ஒரு தொழிலாளிகளுடைய நிலைமையை பார்த்தோம். ஆனா ஒரு சாதாரண தொழிலாளி இல்ல, அவரிடத்துக்கு வேலை செய்கிற ஒரு தொழிலாளி எப்படி இருப்பான்? அவர் தான் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலையை முடித்து வீட்டுக்கு வருவார், தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பார். அவரை கேட்கிறதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் கூட தன்னுடைய வருமானத்தில எவ்வளவு பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியோடு குடும்பத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டோம். அவருடைய நாட்களும் கடந்தது. வேலையில ஒரு ரிட்டையர்ட் ஆனாரு, பிள்ளைகள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, திருமணம் செய்தாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிற வரைக்கும் 87 வயதுக்கு போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவர் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டார். எல்லாருக்கும் அதிகமாக ஆசைப்படவில்லை. இந்த உலகத்தினுடைய காரியங்களில அவர் எதையும் தான் இந்த ஒரு நிலைக்கு போக வேண்டும், அந்த நிலைக்கு வந்தவங்க இதை விட உயர்வான நிலைக்கு போக வேண்டும் அப்படி என்று அவருக்கு ஆசைப்படவில்லை. தன்னுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக தன்னுடைய நாட்களை கழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் 87 ஆண்டுகளுக்கு முதுமை அவரை இயற்கை எழுதுகிற வரைக்கும் அவர் வாழ்ந்தார். எந்த நோய் நொடியும் அவருக்கு இல்லை. அப்ப இதுல இருந்து நமக்கு இந்த 2 பேருடைய ஒப்புகையில நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது? அதிகமான ஆசை, இந்த உலக ஆசைகள், இச்சைகளினால நாம் என்ன பண்றோம்? ஈர்க்கப்பட்டு நம்முடைய நம்முடைய சுயநலத்தை நாம் என்ன பண்றோம்? இழந்து மற்றவர்களுக்காக பேரும் புகழும், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு தெரிய வேண்டும், நாம் உலக அளவில் பிரபலமாக வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்முடைய நேரங்களை வீணாக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்றோமா? அழித்துக் கொள்கிறோம் என்று நாம ஆசிரியர்கள் கூறுகிறார். அப்புறம் சொல்றார், போர்களினால உயிர் எழுந்தவர்களை விட இந்த வியாதிகளினால தீர்க்கக்கூடிய வியாதிகளினால மறிக்கிறவர்கள் தான் அதிகம் அப்படின்றார். எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம். கதை இல்லை, இது நம்முடைய இலக்கியங்கள் வருது. நம்முடைய தமிழ் இலக்கியத்துல வர பிராட்டி ஔவையார் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? மூவேந்தர்களுக்குள்ள சண்டைகள் இடும்போது அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒரு மன்னர் இடத்துக்கு போய் பேசும்போது அவர் என் மீது
வலிய சண்டைக்கு வருகிறார். நான் அவரை போய் என்ன பண்ணணும், போரிட்டு அவரை தோற்கடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அருமையா என்ன சொல்றாங்க, மன்னா பொறுகள், அவசரப்படாதீர்கள், சண்டை வேண்டாம். சண்டை வந்து என்ன பண்ணும், நம்முடைய பக்கமும் அப்பாவி மக்கள் அல்லது நம்முடைய போர் வீரர்கள் மறிப்பார்கள், அவருடைய பக்கமும் போர் வீரர்கள் மறிப்பார்கள், பொருள் பொருள் விரயம், மனிதர்கள் உயிர் பாதிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். நீங்க பொறுமையை கையாளுங்க. நான் வேண்டுமென்றால் அந்த எதிர் மன்னர்களோடு நான் போய் பேசுகிறேன், போரை நிறுத்த சொல்கிறேன், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்றார். இவர் இலக்கியத்தின் மீது, தமிழ் பற்று மீது அக்கறை கொண்ட ஒரு மன்னன் என்பதனால அவை பிராட்டிக்கு மதிப்பு கொடுக்கிறார். மதிப்பு கொடுத்து என்ன பண்றாரு, இவர்கள் போகிறார்கள், அடுத்த மன்னனிடத்துல பேசுகிறார்கள். எதிர் மன்னனிடத்துல தன்னை போரை தவிர்க்க வேண்டும், அதனால ஏற்படுகிற பாதிப்புகள் அதிகம், அதனால நீங்க சண்டையிட வேண்டாம், சமாதானமாக போங்க, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. முடிவுல என்ன வருது, முடிவுல சண்டை தவிர்க்கப்படுகிறது, எந்த உயிர் சேதம் அமையவில்லை. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு எனக்கு ஒரு பழமொழி வருது, மூதோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். அப்போ இந்த அவை பிராட்டி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அம்மையாராக இருந்ததுனால்தான் அவர்களுடைய சொல்லி அந்த மன்னர்கள் கேட்டதுனால அது ஒருவேளை அந்த மன்னனுக்கு கசப்பாக இருந்திருக்கான். நாம என்ன இவங்க சமாதானமா போன்னு சொல்றாங்க, அவன் திடீர் நாம வந்து சண்டைக்கு போகலாம், அவருக்கு தானே எதிர்நாட்டு மன்னர் தானே வருகிறான், அப்படி என்று அவருக்கு கோபம் வந்திருக்கலாம், அவர் கொதித்திருக்கலாம். ஆனால் அவர் அது கசப்பாக இருந்தாலும் கூட அவர் அந்த மூத்தோருக்கு மதிப்பு கொடுத்து அந்த செயல்களை அனுமதித்ததுனால பின்விளைவில் என்ன ஒரு மகிழ்ச்சி, சண்டைகள் தவிர்க்கப்பட்டது, இருவரும் சமாதானமாயினார்கள். அதன் மூலமாக எல்லா வளங்களும் அவருக்கு நாட்டிலே பெருகினது. சோ இப்படி பெரியவர்கள் இருந்தால் நம்ம குடும்பங்களில, கூட்டு குடும்பங்களில் அந்த காலத்துல பெரியவர்கள் இருக்கும்போது நிச்சயமாக எல்லா காரியங்களுக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு தீர்வுகளை சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்களிலே கூட்டு குடும்பம் என்பதை இங்க எதுவுமே இல்லை. ஆனா ஏழைகள், பாமரர்கள், உழைக்கும் தொழிலாளிகளுக்கு நிச்சயமாக இந்த கவலையற்ற வாழ்க்கை தான் வாழ்றாங்க. நம்முடைய கண் முன்னாக நம்ம பார்த்து உண்மையே இல்லை. ஏழைகள், பாமரர்கள் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் படுத்து தூங்குறாங்க. இந்த குருவிக்காரங்களை நான் அதிகமாக கவனிப்பேன். எங்க ஏரியாவில் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. பெரிய பெரிய தோப்புங்கள்லாம் இருந்தது, இழப்பு தோப்பு, புளியந்தோப்பு, இங்கெல்லாம் அவங்க கூடாரம் போட்டு தங்குவாங்க. அந்த நாட்கள்ல கூடாரம், இப்படி கூடாரம் இருக்கு, அப்பெல்லாம் அப்படியே வெட்ட வெளியிலே தங்குவாங்க. அவர் என்ன பண்ணாங்க, அந்த நாட்கள் வானொலி இருக்கும், வானொலியில இந்த எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டெல்லாம் போட்டு குடும்பமாக சேர்ந்து ஆடலும் பாடலும், ஒரு மகிழ்ச்சியை கைத்தட்டி விசில் அடித்துக் கொண்டு ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப உண்மையில் அவர்களுக்கு அடுத்த வேண்டிய உணவு இருக்கிறதா என்பதை அவர்களுக்கு தெரியாது. எங்கேயாவது போய் தேடித்தான் சாப்பிட வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனா இந்த நாட்களில பாருங்க, அதாவது இல்லாதவர்களுக்கு எல்லாம் எல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறது, இருக்கிறவர்களுக்கு தான் மகிழ்ச்சியே இல்லை. இருக்கிறவர்கள் என்றால் நமக்கு உணவு இருக்கு, உடை இருக்கு, வீடு இருக்கு, நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சிறிய கவலை கூட நம்ம பெரிதாக நினைத்துக் கொண்டு மூளையில முடங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் அழைத்துக் கொள்வோம். நான் அடுத்த வேலைக்கு என்ன இருக்கிறது என்று தெரியாத பாமரர்கள், ஏழைகள், உழைப்பாளிகள், இவர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த ஏதோ கிடைக்கிற உணவை சாப்பிட்டு வெட்ட வெளியில படுத்து தூங்கினா கூட நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. காலையிலிருந்து அவர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நாம அப்படி இல்லை. நிறைய நோய்கள், முட்டி வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இந்த நாட்கள்ல நம்முடைய உணவுகள் எல்லாமே மருந்துகளாகத்தான் வருது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வர்றதுனால கவலைகள் நம்மை தொற்றிக் கொள்கிறது. இந்த கவலையிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும்? இந்த சுமை, நமது சுமை, இந்த சுமை வந்து நமது சுமைக்கு நாம் தான் காரணம். இதுக்கு வேற யாருன்னா காரணமா? நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னா அந்த கவலைக்கு மற்றவர்கள் காரணம் என்று நாம் யாரா குற்றப்படுத்த முடியுமா? நிச்சயமா. இரண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமது சுமைக்கு நாம் தான் காரணம். அப்போ இந்த சுமையை வந்து நம்ம யாரோ நம்முடைய தலைமையில ஒரு சுமை எடுத்து வந்து வைக்க போறாங்களா? இல்ல, நாம் தான் ஒரு சிறிய கவலை கூட பெரிதாக நினைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மையும் சுமத்துகிற இந்த சுமையை நாம் தான் அதை இறக்கி வைக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் இறக்கி வைக்க முடியாது. அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சுமைகளை தூக்கிட்டு போறவங்க, வழிபோக்கர்கள் அங்கே சுமை தாங்கிட்டு வைத்திருப்பாங்க. அதில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 50 வயது கடந்தவர்களுக்கு தான் தெரியும்.
ஒவ்வொரு கிராமங்களிலும் பஸ் ஸ்டாப் அந்த சுமை தாங்கி கல் இருக்கும். அது ஏறக்குறைய 5 அடி இருக்கும். ஒரு மனுஷன் தன்னுடைய தலையில இருக்கிற சுமையை ஈஸியா அது மேல வச்சிடலாம். வச்சுட்டு அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அங்க தண்ணீர் எல்லாம் ஒரு பானையில வைத்து பல குடித்துட்டு அவர்கள் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மறுபடியும் யாருடைய உதவி இல்லாமல் அந்த சுமையை தானே எடுத்து தலையில் வைத்து கொண்டு போகலாம். அதான் சுமை தாங்கி கல் என்று சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இருக்கிற இந்த கவலைகளை, இந்த சுமைகளை நாம் என்ன பண்ணணும்? ஒரு சுமை தாங்கி மாதிரி இறக்கி வச்சுடுங்க. ஏன் அதை வச்சு நம்ம இழுத்துக்கணும், அழைச்சிக்கணும், அல்லோலம் பற்றிக்கணும்? அதனால நம்முடைய நிம்மதி கேட்டு எல்லாவற்றையும் ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு குடும்ப தலைவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா அவர் வீட்டையே ஒரே அப்படியே அல்லோலப்படுத்துவார். மனைவி மீது கோபத்தை காட்டுவார், பிள்ளைகள் மீது கோபத்தை காட்டுவார். அப்போ குடும்பங்களிலே மகிழ்ச்சி சிதைந்து போவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த சுமைகளை நாம் இறக்கி வைத்து சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். எதனால் நமக்கு இந்த பிரச்சனை, இந்த சங்கடங்கள் எதனால் வருகிறது? இதுல இருந்து எப்படி நாம் விடுபடுவது, நம்முடைய காரியத்தை எப்படி நாம தீர்த்துக் கொள்வது என்று சுமை கணக்கிற சுமை தாங்கியில் இறக்கி வைத்து விட்டால் அந்த பாரத்தை நாம் என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு நம்மை ஆசுவாசப்படுத்திக்கணும். ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த பாரம் நமக்கு ஒரு பெரியதாக தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே பாரம் இருந்தாலும் கூட இன்னும் அடுத்த ஒரு சுமை தாங்கி கல் வர என்று நம்மளால சமாளிக்க முடியும். அதுதான் நீங்க ஆசிரியர் சொல்கிற. அப்போ இந்த செய்கிற வேலைகளை நம்ம பிடித்த மாதிரி செய்யணும். அதுதான் முக்கியம். வெறுப்புக்காக, கடமைக்காக நம்ம வேலை செய்தோம்னா நிச்சயமா நாம் என்ன பண்ணலாம்? ஒரு சுமையை தூக்கி கொண்டு போகிற ஒரு மனுஷனாகத்தான் நாம காண முடியுமே தவிர ஒரு சந்தோஷமாக வேலை செய்கிற ஒரு மனிதனாக நாம் இந்த உலகத்தை வாழ முடியும். அப்போ வேலைகளை, பிடித்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ஒரு வேலை நமக்கு கடமைக்காக ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு பொருளாதாரத்துக்காக நாம் செய்ய வேண்டும் என்று நம்ம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகப்பட்டால் கொஞ்ச நாளைக்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த வேலையை வேற ஒரு பிடித்த வேலைக்கு நாம மாறிப்பட வேண்டும். இல்லை என்றால் நம்ம நரகத்தில் வாழ வேண்டும் வேலையை தான் நாம் அனுபவிப்போம். ஒரு ஆசிரியர் தெரிஞ்ச ஒரு பஸ் டிரைவர் இருந்தார். அவர்கிட்ட போய் பேசும்போது எப்பவும் வாழ்க்கை தைரியமா பேசுற, என்னையா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் சொல்லுவாரா, என்ன வேலை செய்யறீங்கன்னா, நான் பஸ் டிரைவரா இருக்கிறீங்க, வருமானம் உழைப்புக்கு தகுந்த வருமானம் வருது, கூலி இல்லாம போகல. ஆனால் வாழ்க்கையை இப்படி ஏன் நீங்க வெறுப்பு பேசுவீங்களா அப்படின்னா, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னாரா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சராசரியா நீங்க வேலை செய்யும்போது எவ்வளவு பயணிகளை ஏற்றி இறக்குறீங்க? ஒரு 1000 பேரை ஏற்றுக்கொண்டு போய். அப்ப அவர் சொன்னார், ஒரு 1000 பேரை அவருடைய பிரயாணங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சந்தோஷமாக அவர்களை ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அப்ப இந்த 1000 பேர்களை நிம்மதியாக ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியம். எந்த ஒரு விபத்து நடக்கவில்லை, எந்த ஒரு சங்கடத்துக்கு அசம்பாவிதம் இல்லை. அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் இறக்கினீங்க. நீங்களும் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்கீங்க. இதை விட ஒரு மகிழ்ச்சி என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்பதான் அந்த டிரைவருக்கு இப்படி கூட நம்முடைய வேலைகளில் நாம் திருப்தி பட்டுக் கொள்ளலாம். அப்போ நாம் செய்கிற வேலைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வேலைகளை நாம் செய்தோம் என்று அவர் நினைக்கும் போது அது ஒரு மகிழ்ச்சி இருக்குது. தனக்காகவே வாழ்ந்தோம் என்கிற உணர்வு இருந்தால் அது நிச்சயமாக ஒரு சங்கடமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு எழுத்தாளர் 80 வயது வரைக்கும் சந்தோஷமா அவர் எழுதி கொண்டே இருந்தார். ஆசிரியர்கள் கேட்டா, எப்படி உங்களால 80 வயது வரைக்கும் எழுத முடிகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் எழுதுவதற்காக நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ விரும்பி அந்த வேலையை செய்ததுனால்தான் அவர் 80 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு அவர் எழுதுகிறார். ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய சிந்தனை ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் அவன் எழுத்து படைப்பை ஒரு நம்பிக்கையோடு படைக்க முடியும். உண்மைதான். நாம் படிக்கிற அந்த புத்தகங்கள் எல்லாம் அவருடைய ஏதோ விளையாட்டுக்காக கிறுக்கி வைத்தால் யாரும் படிக்க மாட்டாங்க. படித்தாலும் கிறுக்கல் எழுதுற மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. ஆரோக்கியமாக 80 ஆண்டு சார் விட்டு விட்டு கேக்குது சார். விட்டு விட்டு கேக்குதுங்களா? ஹலோ, ஆமாங்க சார், சரி கிளியர் ஆக மாட்டீங்க. இப்ப கேக்குதுங்களா?
இப்ப அந்த 80 வயது வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக தன்னுடைய மனைவியை வைத்துக் கொண்டதுனால்தான் அவரால் அந்த புத்தகங்கள் எழுதி அநேகருக்கு பயனுள்ள ஒரு காரியத்தை செய்து கொண்டுள்ளார். இப்ப மூன்றாவதாக அவர் ஒரு ஆசிரியருடைய கருத்து என்னன்னா, நேற்று இன்று நாளை இந்த 3 காரியங்கள் சொல்கிறார். நேற்று என்பது ஒரு இறக்கத்தோட ஒரு காரியம், அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போய்விட்டது. அதை குறித்து நாம் இனி கவலைப்பட தேவையில்லை. அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைய நாளிலே பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டிய நாம் நேற்றைய காரியங்களிலே நம்முடைய நினைவுகளை இழந்து இந்த நாளை நாம விரயமாக்கிக் கொண்டிருக்கிறோம். நாளை என்பது ஒரு நம்பிக்கை உள்ள நாள். நாளை என்பது நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நாளைக்கு நாம இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம் என்று ஒரு திட்டமிட்டு நாம நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவோம் தான். ஆனால் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை யாவற்றையும் நாம் செய்யக்கூடாதபடிக்கு அமர்ந்து கொண்டு கடந்து போன நாட்களையும் வரப்போகிற நாட்களையும் நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டால் அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதுங்களா? சோ இந்த 3 காரியங்களையும் ஆசிரியர் 3 கதவுகளாக வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று என்பது ஒரு கதவு, நாளை என்பது ஒரு கதவு, இன்று என்பது ஒரு கதவு. இப்ப நேற்றைய கதவை மூடிவிடுங்கள், நாளைய கதவை மூடிவிடுங்கள். இன்றைய கதவு மட்டும் திறந்து இருந்தால் நாம் நம்முடைய இன்றைய நாள் மட்டும் நம்முடைய கையில் இருக்கிறது. அதை நாம் பயனுள்ளதாக நாம் மாற்ற முடியும். ஒரு நம்பிக்கையுள்ள நாளாய் இந்த நாளிலே ஒரு நாளியை கூட நாம் வீணடிக்க கூடாது. அப்படி என்று நாம் என்ன பண்றோம், இந்த நாளுக்குரிய எல்லா நேரத்தையும் பயன்படுத்தி நம்முடைய காரியங்களை செய்வது அது நிச்சயமாக ஒரு நம்பிக்கையுள்ள நாளை நமக்கு கொடுக்கும். அதான் அந்த 3 கதவுகள் என்ன என்பதை நேற்று இன்று நாளை அப்படின்ற இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த நேற்றையை பற்றி கவலைப்படாதே, நாளை பற்றியும் விசனப்படாது. நாளைக்கு நாள் நிச்சயமா வரதான் போகுது நம்முடைய வாழ்க்கையில். அது ஒரு நம்பிக்கையான ஒரு நாள் தானே. அதை நாம் நாளை தினத்துக்கு பார்த்துக் கொள்வோம். நாளை தினத்துல நாம் போகிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில இன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளை வசப்படுத்தி நாம் செய்யும்போது அது நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு நாளாக நமக்கு அமையும். ஒவ்வொரு நாளும் நாம் திட்டமிட்டு செய்யும் போது அந்த நாளை எப்படி செய்ய போகிறோம் என்று அதிகாலையில திட்டமிட வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். அதற்காக இந்த நாளில செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு திட்டமிடுகிறது இல்லை. அதிகாலையில வேலையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு திட்டமிடல், அந்த திட்டமிடலை குறித்து நாம தெளிவாக ஒரு டைம் டேபிள் மாதிரி நாம ஆயத்தப்படுத்திக் கொண்டோம் என்றால் அந்த நாளை நிச்சயமாகவே நாம் என்ன பண்ணலாம், ஒரு பயனுள்ள நாளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது 3வது பாயிண்டாக வருவது வரட்டும், மன உறுதி அதை விரட்டும். தைரியத்தை தான் இங்க ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சங்கடங்கள் நமக்கு சமாளி கட்டுவதற்கு முன்பாக நாம் சங்கடங்களுக்கு சமாளி கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனையை பார்த்து நாம் பயன்படுத்தணும். வரட்டுமே, என்ன பண்ண போகிறது? ஒருவேளை நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்துல நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்றால், நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல சங்கடங்கள் வருமோ வராது. ஒருவேளை நம்முடைய அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிற உயர் அதிகாரிகளோ அல்லது சூப்பர்வைசர்களோ மற்றவர்களோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய நேர்மை அவருக்கு என்ன பண்ணாங்க பிடிக்காது நிச்சயமாக. அப்போ அவர்கள் மூலமா நமக்கு சில சங்கடங்கள், பிரச்சனைகள், கவலைகள் வரத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் துணிந்து நாம் நின்றோம், நேர்மையா நின்றோம் என்றால் என்ன மிஞ்சி போனா வேலை போகும், அவ்வளவுதானே. அது நம்முடைய நேர்மை கிடைத்த பரிசாக நினைப்போம். நாம் நேர்மையாக இருந்தால் அடுத்த வேலை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்படி நாம் துணிந்து நிற்க வேண்டும் என்று ஆசிரியர் இங்கே ஒரு ஆலோசனை சொல்லிட்டார். அடுத்தது அப்படி இல்லை, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை பூராதனமாக ஆகிவிட்டது, அதனால சமாளிக்க கூடாத ஒரு நிலைமை வருகிறது என்றால் உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, உயிர்த்தான போகணும், ஒரு நல்ல காரியத்திற்காக போனால் போகட்டும். மற்றவர்களுக்கு தெரியும் நான் நேர்மையானவன், என்னுடைய வழியிலே நான் நம்பிக்கையோடு இருக்கிறவன், உறுதியாய் இருக்கிறவன் என்பதை மற்றவர்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நான் இதை விட்டு நான் விலக மாட்டேன், உயிர் போனால் கூட பரவாயில்லை என்று துணிந்து நின்றால் நிச்சயமாகவே என்ன நடக்குமா, அந்த கவலையும் கஷ்டமும் தெரியாம போகும்.
உயிர் போயிடாது. அந்த உறுதியை கண்டு நம்முடைய உயிரை எடுக்க வருகிற கூட என்ன பண்ணுவோம், நம்ம விட்டு விட்டு போயிடுவோம். இப்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நேர்மையான மனுஷனை நாம் எப்படி போய் சாகடிக்க முடியும் என்று அவனை தன்னை யோசித்து தன்னுடைய காரியத்தை பின்வாங்கி சொல்லுவோம். அப்போ இந்த 2 காரியங்கள் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, வேலை போனாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, வாழ்வதற்கு அவசியமான காரியங்கள் இவைகளை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உறுதியுடனும் நேர்மையுடனும் எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாகவே சங்கடங்கள் அது தானாக ஒழிந்துவிடும். அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று இங்கே சொல்லப்பட்டது. அப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா 4வது குறிப்பு, பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதனால நமக்கு இந்த பிரச்சனை வருகிறது, இந்த சங்கடங்களை எப்படி நாம் சமாளிக்க போறோம் என்று 3 படிகளை இங்க ஆசிரியர் நமக்கு சொல்கிறார். என்ன படிகளா, பிரச்சனைக்கு அடிப்படை விவரங்களை நாம சேகரித்துக் கொள்ளணும். நமக்கு எதனால இந்த பிரச்சனை வந்தது, ஒரு குறிப்பு எடுத்து ஒரு பேப்பர் எழுதி இந்த சங்கடம், இந்த பிரச்சனை நமக்கு வருவதற்கான அடிப்படை விவரங்கள் என்ன, காரியம் என்ன என்பதை முதலாவது சேகரித்துக் கொள்ள வேண்டும். 2வது அந்த விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது, இது பிரச்சனை தானாக வந்ததா அல்லது இந்த பிரச்சனையை நாம் தேடி போனோம், அப்படி என்று அந்த பிரச்சனையை நாம் எழுதி வைத்து ஆய்வு செய்ய வேண்டும். 3வது ஆய்வின் அடிப்படையில் ஒரு முடிவிற்கு நாம் வரணும். என்ன முடிவுக்கு வரணுமா, இப்ப நம்ம செய்த அந்த ஆய்வு எதனால இந்த ஆய்வு, அந்த ஆய்வுனால ஒரு பிரச்சனை நமக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப அதை ஆய்வு செய்து இந்த பிரச்சனை இந்த காரியத்தினால் தான் வந்தது என்றால் அந்த ஆய்வின் முடிவில் நடவடிக்கை எடுக்கணும். இந்த 3 காரியங்களை செய்யும்போது நிச்சயமாகவே நாம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம அதை மேற்கொள்ளலாம் என்று ஆசிரியர் இங்கே நமக்கு தெளிவாக கூறினார். அப்போ இந்த 3 படிகளை நாம் நிச்சயமாக கை கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். பிரச்சனைகள் அடிப்படை விவரங்கள் என்ன, 2வது அந்த விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும், 3வது ஆய்வின் அடிப்படையில ஒரு முடிவுக்கு வரும்போது அந்த முடிவின் மீது நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக நாம் என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம். புரிந்ததுங்களா, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வர வேண்டும் என்று ஆசிரியர் நினைக்கிறார் என்றால் இந்த 3 படிகளை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் எழுதி வைத்துக் கொண்டு அதை நிதானமாக பொறுமையாக கையாளும் பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய பிரச்சனையிலிருந்து சங்கடங்களிலிருந்து விடுபடலாம். அதான் பெரியவங்க சொல்றாங்க, பொறுத்தவன் பூமியை ஆளும், அவசரப்படக்கூடாது. நமக்கு நிறைய வரலாறுகள் தெரியும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியில போய் முடியாது. பொறுமையோடும் நிதானத்தோடும் எந்த ஒரு காரியங்களை நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சங்கடங்களையும் நாம் என்ன பண்ண முடியும், தீர்த்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலே இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நிறுவனத்தாருக்கும் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். சார், தேங்க்யூ விஜயகுமார் சார். நீங்க இந்த சங்கடங்களை சமாளிப்பது எப்படி? சங்கடங்களை சமாளிப்பது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல இருந்து 3 தலைப்பின் கீழே உப தலைப்புகள் நிறைய சொல்லி நிறைய விஷயங்களை இங்க எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. இத பத்திய கமெண்ட்ஸ் இணைய வழியா ஜாயின் பண்ணியிருக்க கூடலூர், ரவணசமுத்திரம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம் சார். கேக்குது சார், பேசுங்க. நசீரா மேடம் கேக்குது. கேக்குதுங்களா சார்? அவரோட பேச்சு சங்கடங்களை சமாளிப்பது எப்படின்றது ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. அவருக்கு பேச தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா
அனுபவங்கள் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு போல. அதுதான் அந்த புக்கும் செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இடையில ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் நல்லாவே கேட்டுட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளமோ என்னமோ ரொம்பவே விட்டு விட்டு கேட்க தொடங்கிருச்சு. நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப விட்டு விட்டு கேட்குது, ஒன்றும் புரியாமவே இருந்துச்சு. ஆனா இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கேட்டேன் சார். நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அதர் சார் சொல்லுங்க மேடம். ஜெயசுதா மேடம் சொல்லுங்க. சார் நல்லா பேசுனாங்க. ஆனா எங்களுக்குமே டவர் கிடைக்கல சார். நல்லா சங்கடங்களே பத்தி எப்படிங்கிறது நல்லா விரிவா பேசுனாங்க. ஆனா அங்க வந்து டவர் கொஞ்சம் கம்மியாவே தான் சார் இருந்தது. கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது சார். மற்றபடி நல்லா பேசுனாங்க சார். சங்கடங்களை சமாளிச்சுப்பீங்களா? அததான் சமாளிச்சுட்டு இருந்தேன் சார். சரிங்க சரி, சமாளி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அடுத்தது உத்திரமேரூர், கூடலூர் பேசிட்டீங்க. உத்திரமேரூர்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. தமிழ்மணி மேம் இருக்கீங்களா? ஆன்லைன்ல அவ்வளவுதானா கமெண்ட்ஸ்? பேர் சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம். சார் ரொம்ப நல்லா பேசினாங்க. கவலைகள் வந்து நம்மளை பிடிச்சிட்டு இல்ல, நாம தான் வந்து கவலைகளை பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, அது உண்மைதான். நாம தான் வந்து கவலைகளை வந்து பிடிச்சு வச்சிருக்கோம். அதை பத்தி நாம எதுவும் யோசிக்கல அப்படின்னா அது நம்மள எதுவும் பண்ணாது. அதே மாதிரி ஒரு தொழிலதிபரை பத்தி சொன்னாங்க, ஒரு தொழிலாளரை பத்தியும் சொன்னாங்க. அவர் வந்து இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓடிக்கிட்டே இருந்ததுனால அவர் சீக்கிரமா இறந்து போயிட்டாரு. ஒரு தொழிலாளி வந்து எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்ததுனால அவர் 87 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா கருத்துக்களுமே நல்லா இருந்துச்சு சார். எதை பத்தியும் கவலைப்படாம நாமளும் சந்தோஷமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கு. வணக்கம் சார். நல்லா பேசுனீங்க. இந்த டாபிக் சொன்னா விவேகானந்தரும் இந்த டாபிக் பத்தி சொல்லியிருக்காரு. பாரதியாரும் சொல்லியிருக்காரு. அஞ்சி அஞ்சி சாவா அஞ்சாத பொருள் இல்லை இந்த அவனிலே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது விவேகானந்தரும் நம்ம மனசு உறுதியோட இருந்தா பாம்பின் விஷயம் கூட முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது போல நம்ம தான் தேவையில்லாத கவலைகள் வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே பாரதியாரும் விவேகானந்தரும் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாத விஷயம் இல்ல. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். 16 கோடி கவலைகள் இருக்குமா நமக்கு. அது தேவையில்லாத கவலை. அது எந்த கவலைக்கு எதுக்கு நம்ம கவலை பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சிங்கனாவே முக்காவாசி பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லாரும் தேவையுள்ள பிரச்சனைக்கு மட்டும் கவலை, அது கூட கவலை இல்லாம சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். முரளி சாரோட வீடியோ நல்லா கேட்டிருப்பீங்க போல, அதனால கரெக்டா 16,000 கோடி கவலைகளை பத்தி சொல்லியிருக்கீங்க. நல்ல வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. பொதுவா விஜயகுமார் சார் நிறைய பேசுவாங்க. ஆனா கேட்கறதுக்கு தான் எனக்கு டைமே இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா கிளியரா பேசுவாங்கன்னு தெரியாது. நிறைய டவுட்டா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து உண்மையா சொல்லப்போனா இந்த புக் ரிவ்யூ மூலமா சுமைதாங்கி பத்தி எனக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய பர்சனல் அது படிச்சதுல இருந்து பர்சனலா என்னெல்லாம் எடுத்து நம்மளுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத சொன்னது மூலமா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. போரா ஃபீல் பண்ணாத அளவுக்கு அவரை விட்டு எங்கேயும் யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த புக் ரிவ்யூ நல்லா பண்ணுங்க.
வாங்க வாங்க சார். வணக்கம் சார். ரொம்ப நல்லா அழகா பண்ணீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நிறைய விஷயம் வந்து சொன்னீங்க. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த இன்று, நேற்று, நாளைன்னு சொன்னீங்க. அந்த கருத்து வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னாக்கா நம்மளுக்கு கவலை, இந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏன் வருதுனாக்கா, இந்த கவலை, பயம், அச்சம் எல்லாமே வருதுனாக்கா நம்ம ஃபியூச்சர் நினைச்சுதான் வந்து பயப்படுறோம். இப்ப நம்ம இருக்கும்போது இன்னைய நாள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஃபியூச்சரு கரெக்டா அமையும். நம்ம இந்த நாளை வந்து சரியா பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆகினால நம்ம எல்லாருமே வந்து இந்த நாளை வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எல்லாமே வந்து நல்லபடியா அமையும். அடுத்தது வந்து ஃபர்ஸ்டே வந்து சொன்னீங்க, பாம்பு கடிச்சாக்கா பயம் வருது. கண்டிப்பா எனக்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி சொல்றேன்னாக்கா, நான் போன வாரம் வந்து நைட்டு வந்திருந்தேன். வரும்பொழுது ஒரு பெரிய தேல் பார்த்தேன். தேலை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு. இவ்வளவு பெரிய தேல் வந்து கடிச்சதுனாக்கா என்ன ஆகும், அந்த அளவுக்கு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பார்த்துட்டு பயந்துட்டேன். சரி, அந்த பக்கம் பார்த்தாக்கா அம்மா இருக்காங்க. சரி, நம்ம போனாதான் வந்து அவங்க வருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன். நான் என்ன பண்ணேனாக்கா, சரி பார்க்கறேன், எதிரே இருக்குது, நம்மளை அட்டாக் பண்ண வருமோ வராதோ அந்த அச்சம் இருந்தாலும் அந்த பக்கம் அம்மா இருக்காங்க, நம்ம வந்து உசாரா போனோம் அந்த நாலேஜ் இருந்து பார்த்தேன். சரி, அதெல்லாம் வந்து தாங்கிக்கின்னு போனேன். அந்த தைரியத்தை வர வச்சுங்க. தைரியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லாதனால தான் நம்ம நிறைய இடத்துல வந்து தோத்து போறோம். தைரியம் வந்திருந்தாக்கா நிறைய இடத்துல வின் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க, தம்பியோ யாரோ சொன்னீங்க, தம்பி வந்து பாம்பு கடிச்சிருச்சு, அவர் வந்து தலைமலை வந்து கல்லு வச்சுட்டு போனாரு, அது வந்து சொன்னீங்க. தலைமலை ஏன் கல்லு வச்சுட்டு போனாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா உண்மையாவே சொல்றேன், நம்மளுக்கு அந்த பயம், அதாவது நல்ல பாம்பு வந்து கடிச்சாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிப்பா பயம் வரும், பதட்டம் வரும். அந்த பதட்டத்துக்கு நானே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றேன்னாக்கா, அந்த தேலை பார்த்தவங்க எனக்கு பயமாயிடுச்சு. உண்மையிலே வந்து நான் அவ்வளவு பெரிய தேல் பார்த்தது இல்லை, பார்த்தவங்க பயமாயிடுச்சு. இது வந்து கடிச்சாக்க நான் வந்து மறுநாள் வந்து சார் கிட்ட கேட்கறேன். கேட்டாக்கா, சார் இந்த மாதிரி தேல் இருந்தேன், ஜீவா சார் கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி தேல் இருந்து சார், அது வந்து கடிச்சாக்கா எப்படி சார் நம்ம பொழைக்குமா பொழைக்க மாட்டோமா பயம், ஏன்னாக்கா நம்ம ஏரியாவில் இருக்குது அதிகமா, அது வந்து கடிச்சா என்ன ஆகும்ட்டு பயம் வந்துச்சு. சரி, சார் கிட்ட கேட்கலாமேன்னு கேட்டாக்கா அவர் சொன்னார், நல்லா தெளிவாக ஒரு விளக்கம் சொன்னாரு. அந்த தேலோட கெப்பாசிட்டியை பொறுத்து, நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு வந்து விஷம் வந்து தன்மை, அதுக்கேற்ற மாதிரி இறப்பு இருக்கும், இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும். சரி, அது ஓகே. அந்த மாதிரி நீங்க நிறைய இந்த கவலையை பத்தி சொன்னீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து விஷத்தை பத்தி சொன்னீங்க, இந்த ஃபியூச்சரை பத்தி பயப்படாதீங்கன்னு சொன்னீங்க, அச்சம் இதை பத்தி நல்லா தெளிவா அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். சார் நல்லா பேசுனீங்க சார். நீங்க சங்கடங்களை தீர்ப்பது எப்படி இருக்கு, அதே மாதிரி ஆசைங்களை நிறைய வளர்க்கக்கூடாது, வளர்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சங்கடங்களும் வரத்தான் செய்யும் சார். அது எனக்கு நல்லா புரியுது. மற்றது நல்லா பண்ணீங்க. கடைசி என்னுடைய கமெண்ட் சொல்லிடுறேன். அதாவது ஃபைனல் கமெண்ட்ஸ், பிஜிபி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேர் கூட பழகுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல அதுல நம்ம விஜயகுமார் சாரும் ஒண்ணு. இப்போ கடைசி முன்னாடி நேரம் வரைக்கும் கூட ஜென்ரேட் ஒர்க்குக்காக வந்து அங்க ஷாக் கொடுக்குறதா இங்க ஷாக் கொடுக்குறதா, கடைசியில வந்து உங்களுக்கு ஷாக் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு. நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல. அவர் சொன்னாரு அனுபவம் என்பது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காமராஜரும் படிக்காதவர் தான், அவருடைய அனுபவத்தால கல்வி சீர்திருத்தமே வந்து மாறி இருக்கு. அதே போல சாருடைய அனுபவம் என்பது வந்து நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகள், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் தேவையில்லை, மனம் தேவை அப்படின்ற ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலுமே நிம்மதியை தேடி எங்கேயோ போயிட்டு இருக்கோம், அது வந்து நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல எல்லாருமே வந்து பணம் இருக்கு இல்ல
அது எப்போ வரும் எப்போ போகும் அது தெரியவே தெரியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நிம்மதி என்பது, அந்த மனம் என்பதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், சந்தோஷமா வச்சுக்கணும். அவர் சொன்ன மாதிரி சுமை தாங்கின்ற கான்செப்டுமே எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுது. சுமைகள் வந்து நம்ம காலங்கள் மாற மாற சுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது வயதுல இந்த வயசுலதான் வரும்னு கிடையாது. வயசு கேட்டார் மாதிரியும் சுமை, இப்போ 20 வயசுலயும் சுமை இருக்கும், 30 வயசுலயும் சுமை இருக்கும். ஆனா அந்த சுமையை நம்ம 100 வயசு வரைக்கும் கொண்டு போக போறோமா, இல்ல 20 வயசுல தூக்கி போட்டு போயிட போறோமா அப்படின்றதையும் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அங்கங்க விட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு சங்கடங்களை சமாளிப்பது எப்படி அப்படின்ற ஒரு அழகான ஒரு புத்தகத்தை தேர்வு பண்ணி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சங்கடம் இருக்கும், அதை நீங்க சமாளிச்சுக்கீங்க அப்படின்றத அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. உங்க எல்லாரும் சார்பாகவும், தேவாலயம் சார்பாகவும், பிஜிடி டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா.